ரோமர் 1 அதிகாரம் 21வது வசனத்தை காலை தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. சமீபத்தில் யூடியூப்பில் ஒரு வாலிப ஊழியக்காரன் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்களை குறித்து ஒரு சாட்சி சொன்னார். தந்தை பெர்க்மன்ஸ் அவருடைய ரூமுக்குள்ளே நான் போனேன். அந்த ரூமில் போய் இருந்தால் இனம் புரியாத ஒரு தேவ சமாதானமும் ஒரு பிரசன்னமும் அந்த அறையில் இருப்பதை நான் உணர்கிறேன். யார் வந்தாலுமே அதை துல்லியமாய் உணர முடியும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த வாலிப ஊழியக்காரர் சொல்கிறாரு. ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் ரூமுக்குள்ளே வரும்பொழுதும் சரி, நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதும் சரி, அல்லது நாம் பேசுவதை அவர் கேட்டுக்கொண்டிருக்கும் போதும் சரி, அவருடைய உள்ளம் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்குமா. ஆண்டவரை துதித்து கொண்டே தான் கேட்பாராம், நம்மகிட்ட பேசுவாராம். நான் தனிமையில் இன்னும் அவரை அப்படிலாம் சந்தித்ததில்லை. ஆனால் அந்த யூடியூப்பில் அப்படி ஒரு சம்பவம் போட்டிருந்தது. அந்த ஊழியக்காரர் அந்த தம்பி என்ன சொல்கிறாரு, அவருடைய உள்ளம் 24 மணி நேரமும் துதித்து கொண்டே தான் இருக்குது. அதனால் ஒரு தேவ பிரசன்னத்திலேயே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் அவர் இருக்கிற அந்த அறையுமே அப்படியே ஜெப ஆவியினாலே நிறைந்து ஒரு பிரசன்னத்தோடு இருக்குது. இதைத்தான் பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது 1 அதிகாரம் 21 வசனத்தில் சொல்கிறாரு, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் இருதய சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஃபாதர் பெர்க்மன்ஸ்க்கு மாத்திரம்தான் அந்த ஒரு கிருபையா? இல்லை, அவர் அப்படி பயிற்சி எடுத்துக்கொண்டார். ஆகவே அது அவருக்கு தேவ பிரசன்னத்தை எப்போதும் கொண்டு வருகிறது. அவரை சந்திக்கிறவர்களும் அந்த பிரசன்னத்தினாலே தேவ பிரசன்னத்தினால் மூடப்படுகிறார்கள். அவர் இருக்கிற அறை முழுவதும் தேவ பிரசன்னமாக இருக்கிறார். நாமும் இடைவிடாமல் அவரை ஸ்தோத்தரிக்க நாம் ஏன் இந்த காலையிலே முயற்சி ஆரம்பிக்கக்கூடாது? காலையிலே தேவ சமூகத்தில் ஒரு மணி நேரமாவது வெறுமனே அவரை துதிக்கிறதும் ஸ்தோத்தரிக்கிறதும் அவரை மகிமைப்படுத்துகிறதும், அவருடைய மகத்துவங்களை சொல்லி அவரை துதிக்கலாம். அவருடைய ஆயிரக்கணக்கான பெயர்கள், அந்த நாமங்களை சொல்லி அவரை துதிக்கலாம். அவர் நமக்கு பாராட்டின நன்மைகளை சொல்லி அவரை மகிமைப்படுத்தலாம். அவரை அவருடைய அன்புக்காகவே தோத்தரித்து கொண்டே இருக்கலாமே. இப்போது நம்முடைய இருதயம் ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சதா நாம் அவரை ஸ்தோத்தரித்து கொண்டு மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் உணர்வில்லாமல் மாறாது, இருளடையாது, வெளிச்சமாக இருக்கும், உணர்வுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கும். பைபிளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனங்களில் ஒரு வசனம், சூலமித்தியாள் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறாள் உன்னத பாட்டில். நான் படுத்து நித்திரை செய்தேன், என் இருதயமோ விழித்திருந்தது. படுத்து நித்திரை, என்னுடைய சரீரம் தூங்கி கொண்டிருக்கிறது, என் ஆவி விழித்திருக்கிறது, அது துதித்து கொண்டே இருக்கிறது. கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன். தாவீது சொல்லுகிறார், ராச்சாமங்களிலே என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. இதற்கு இணையாய் ஒரு அனுபவத்தை பிரதர் ஆர் ஸ்டான்லி அண்ணன் அவர்கள் எழுதுகிறார்கள். ஒவ்வொரு நாள் இரவும் தூங்க போகும் முன்பாக ஒரு வசனத்தை மனதிலே சொல்லிக்கொண்டு, அந்த வசனத்தை நினைத்து கொண்டு, அந்த வசனத்தை தியானித்து கொண்டே தூக்கத்துக்கு போய்விடுங்கள். இரவு முழுவதும் உங்களுடைய ஆவி அந்த வசனத்தை ஆய்வு செய்து கொண்டே இருக்கும். காலையில் எழும்பும் பொழுது ஃப்ரெஷ்ஷாய் தேவ வெளிப்பாட்டோடு நீங்கள் எழும்ப முடியும் என்று அவர் சொல்லுகிறார்.
எத்தனை உண்மை பாருங்கள். நான் படுத்து நித்திரை செய்த நீ இருதயம் விழித்திருந்தது. இங்கே இவர்கள் ஸ்தோத்தரியாமல் இருள் அடைந்தது. பாவத்துக்கு நேராய் வழி நடத்திவிடும். காலையிலே நாம் ஸ்தோத்தரிக்க பழகுவோம், மகிமைப்படுத்த பழகுவோம். சதா சர்வ நாம் அவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்போம். ஆண்டவர் தேவ பிரசன்னத்தினால் நம் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. ஆமென்.